அண்மை செய்தி. முதலமைச்சர் விஜய் தலைமையிலான தாவேக அமைச்சரவை விரிவாக்கத்தில் புதிய அமைச்சர்கள் பதவியேற்ற நிலையில் தற்போது அமைச்சர்களுக்கு இலாக்கா ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. அமைச்சர் ஸ்ரீநாத்துக்கு மீன்வளத்துறை ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. இதனை நாம் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். அமைச்சர்களுக்கு இலாக்கா ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. தற்போது அது தொடர்பான அண்மை தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. அமைச்சர் ஸ்ரீநாத் அவர்களுக்கு மீன்வளத்துறை ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாக அண்மை தகவல் வெளியாகியிருக்கிறது. முதலமைச்சர் விஜய் தலைமையிலான தாவேக அமைச்சரவை விரிவாக்கத்தில் புதிய அமைச்சர்கள் இன்று காலை பதவியேற்ற நிலையில் இதனைத் தொடர்ந்து அமைச்சர்களுக்கு இலாக்கா ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. இதனை நாம் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். மீன்வளத்துறை அமைச்சராக ஸ்ரீநாத் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். அமைச்சர்களுக்கு இலாக்கா ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. அமைச்சர் ஸ்ரீநாத்துக்கு மீன்வளத்துறை ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாக அண்மை தகவல் வெளியாகியிருக்கிறது. முதலமைச்சர் விஜய் தலைமையிலான தாவேக அமைச்சரவை விரிவாக்கத்தில் புதிய அமைச்சர்கள் இன்று பதவியேற்ற நிலையில் அமைச்சர்களுக்கான இலாக்கா ஒதுக்கீடு பற்றிய அண்மை தகவல் வெளியாகியிருக்கிறது. அமைச்சர் ஸ்ரீநாத்துக்கு மீன்வளத்துறை ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாக அண்மை தகவல் வெளியாகியிருக்கிறது. இதனை நாம் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். அமைச்சர்களுக்கு இலாக்கா ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. இதனை நாம் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். அமைச்சர் ஸ்ரீநாத்துக்கு மீன்வளத்துறை ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாக அண்மை தகவல் வெளியாகியிருக்கிறது. இன்று 23 எம்எல்ஏக்கள் அமைச்சர்களாக பதவியேற்ற நிலையில் அவர்களுக்கு இலாக்கா ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாக அண்மை தகவல் வெளியாகியிருக்கிறது. முதலமைச்சர் விஜய் தலைமையிலான தாவேக அமைச்சரவை விரிவாக்கத்தில் புதிய அமைச்சர்கள் இன்று பதவியேற்ற நிலையில் தற்போது அமைச்சர்களுக்கு இலாக்கா ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. இதனை நாம் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். அந்த வகையில் அமைச்சர் கமலிக்கு கால்நடைத்துறை ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாக அண்மை தகவல் வெளியாகியிருக்கிறது. அமைச்சர் ஸ்ரீநாத்துக்கு மீன்வளத்துறை ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாக கிடைத்த அண்மை தகவலை தொடர்ந்து அமைச்சர் கமலிக்கு கால்நடைத்துறை ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாக அண்மை தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. அமைச்சர்களுக்கு இலாக்கா ஒதுக்கீடு தொடர்பான அண்மை தகவல் வெளியாகியிருக்கும் நிலையில் இதனை நாம் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். அமைச்சர் ஸ்ரீநாத்துக்கு மீன்வளத்துறை ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. அதனைத் தொடர்ந்து அமைச்சர் கமலிக்கு கால்நடைத்துறை ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாக அண்மை தகவல் வெளியாகியிருக்கிறது. இன்று 23 எம்எல்ஏக்கள் அமைச்சர்களாக பதவியேற்ற நிலையில் தற்போது அவர்களுக்கான இலாக்கா ஒதுக்கீடு தொடர்பான அண்மை தகவல் வெளியாகியிருக்கிறது. இது பற்றிய விரிவான விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் நித்யானந்தன். அவரிடம் விவரங்களை கேட்டு பெறலாம். நித்யானந்தன், சொல்லுங்க, முதலமைச்சர் விஜய் தலைமையிலான தாவேக அமைச்சரவை விரிவாக்கத்தில் புதிய அமைச்சர்கள் இன்று காலை பதவியேற்ற நிலையில் தற்போது அமைச்சர்களுக்கான இலாக்கா ஒதுக்கீடு தொடர்பான அண்மை தகவல் வெளியாகி இருக்கிறது. யார் யாருக்கு என்னென்ன இலாக்கா ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது? விரிவான விவரம். இன்று காலை தமிழக அமைச்சரவையில் விரிவாக்கம் நடைபெற்றது. தமிழ்நாடு முதலமைச்சர் தலைமையில் இந்த விரிவாக்கத்தில் தற்பொழுது அந்த யார் யாருக்கு எந்தெந்த துறைகள் என்று அந்த துறைகளுக்கான இலாக்காக்கள் ஒதுக்கீடு செய்து தமிழ்நாடு ஆளுநர் அறிவிப்பினை தற்பொழுது வெளியிட்டிருக்கிறார். மிக முக்கியமான செய்தியாக பார்த்து வருகிறோம். அதில் மிக முக்கியமாக இன்று காலை பதவியேற்றுக் கொண்ட அமைச்சர்களுடைய பட்டியலில் மிக முக்கியமாக நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. அதில் முதல் அமைச்சராக ஸ்ரீநாத், அவர் பிஷரிஸ் மீன்வளத்துறை அமைச்சராக அவருக்கு துறை ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அதே போல இரண்டாவதாக அமைச்சர் கமலி, அவருக்கு கால்நடைத்துறை அமைச்சராக அவருக்கு இலாக்கா துறை ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அதே போல விஜயலட்சுமி அமைச்சர் பால்வளத்துறை அமைச்சராக ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல ரஞ்சித் குமார் அமைச்சர் வனத்துறையாக அவருக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல வினோத் அமைச்சர் அவருக்கு அக்ரிகல்ச்சர் விவசாயத்துறை அமைச்சராக அவருக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அதே போல ராஜு அமைச்சர் அவருக்கு என்விரான்மெண்ட் அதாவது சுற்றுச்சூழல் துறை ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அதே போல ராஜ்குமார் அவர் பொறுத்தவரை தற்பொழுது வீட்டு வசதி வாரியத்துறை என்பது ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு அடுத்தபடியாக பார்க்கும்பொழுது காந்திராஜ் அமைச்சர் அவருக்கு கூட்டுறவுத்துறை ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அதே போல மதன் ராஜா அவருக்கு ரூரல் அதாவது சிறு குறு நடுத்தர தொழில்கள் துறை ஒதுக்கப்பட்டிருக்கிறது.
அதே போல அமைச்சர் ஜெகதீஸ்வரிக்கு சமூக நலத்துறை ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல ராஜேஷ்குமார் மினிஸ்டர் ஆஃப் டூரிசம் சுற்றுலாத்துறை ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அதே போல விஜய் பாலாஜி ஹேண்ட்லூம் அதாவது கைத்தறி மற்றும் துணிநூல் துறை ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அதே போல லோகேஷ் தமிழ்செல்வன் அவருக்கு கமர்ஷியல் டாக்ஸ் வணிக வரித்துறை ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அதே போல விஜய் தமிழன் பார்த்திபன் அவருக்கு இந்த மோட்டார் வெஹிக்கிள் ஆக்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் மற்றும் டிரான்ஸ்போர்ட் போக்குவரத்து துறை அமைச்சராக அவருக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறார். அதற்கு அடுத்தபடியாக பார்க்கும்பொழுது ரமேஷ் அவர் இந்து ரிலிஜியஸ் அதாவது இந்து அறநிலைத்துறை ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அதே போல அமைச்சர் விஸ்வநாதனுக்கு ஹையர் எஜுகேஷன் காங்கிரஸ் கட்சியை சார்ந்த சட்டமன்ற உறுப்பினராக இருந்தார். மதுரை மேலூரில் நின்று வெற்றி பெற்றவர் விஸ்வநாதன் காங்கிரஸ் உடைய சட்டமன்ற உறுப்பினர் அமைச்சராக இருக்கிறார். நீண்ட ஆண்டுகளுக்கு பிறகாக காங்கிரஸ் அமைச்சரவையில் இடம்பெற்றது. அவருக்கு உயர்கல்வித்துறை ஒதுக்கப்பட்டிருக்கிறது, ஹையர் எஜுகேஷன் துறை ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு அடுத்தபடியாக பார்க்கும்போது குமார் அவருக்கு இன்டெலிஜென்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி தகவல் தொழில்நுட்பத்துறை ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு அடுத்தபடியாக பார்க்கும்போது தென்னரசு நான் ரெசிடென்ட் அதாவது வெளிநாடு வாழ் தமிழர்கள் துறை ஒதுக்கப்பட்டிருக்கிறது தென்னரசுக்கு. அதுக்கு அடுத்தபடியாக பார்க்கும்பொழுது சம்பத்குமார் பேக்அவுட் கிளாஸ் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அதுக்கு அடுத்தபடியாக பார்க்கும்பொழுது முகமது பர்வேஸ் அவருக்கு லேபர் இந்த தொழிலாளர் நலத்துறை ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அதுக்கு அடுத்தபடியாக பார்க்கும்பொழுது சரத்குமார் ஹியூமன் ரிசோர்ஸ் மனிதவள மேம்பாட்டுத்துறை சரத்குமாருக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது. மரிய வில்சன் பினான்ஸ் மற்றும் பென்ஷன் உள்ளிட்ட துறைகளை தனியாக பார்க்கக்கூடிய அந்த திட்டக்குழு எல்லாம் சார்ந்து இருக்கும். இது மரிய வில்சன் அமைச்சருக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அதே போல விக்னேஷ் ப்ரொஹிபிஷன் அண்ட் எக்ஸைஸ் இந்த ப்ரொஹிபிஷன் அண்ட் எக்ஸைஸ் விக்னேஷுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே மிக முக்கியமாக பார்க்க வேண்டியிருக்கிறது. ஆகவே தொடர்ச்சியாக விக்னேஷுக்கு கலால் துறை ஒதுக்கப்பட்டிருக்கிறது. இது டாஸ்மாக் துறை என்பது டாஸ்மாக் உள்ளிட்டவை எல்லாம் இதில் உள்ளடக்கம். ஆகவே இது விக்னேஷுக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. ஆகவே ஒட்டுமொத்தமாக இன்று பதவியேற்ற 23 அமைச்சர்களுக்கான அந்த துறைகள் என்பது ஒதுக்கீடு செய்யப்பட்டு தற்பொழுது ஆளுநர் மாளிகையிலிருந்து அந்த அறிவிப்பு என்பது வெளியாயிருக்கிறது. அதே போல முன்பு அமைச்சர்களாக 9 அமைச்சர்கள் இருந்தார்கள். அதிலும் இலாக்காக்கள் துறைகள் மாற்றப்பட்டிருக்கிறது. அதில் மிக முக்கியமாக எக்ஸைட்டிங் டெஸ்டினேஷன் என்று செங்கோட்டையனுக்கு என்பது மாற்றப்பட்டிருக்கிறது. செங்கோட்டையன் நிதித்துறை அமைச்சராக இருந்தார். அவர் தற்பொழுது மாற்றம் செய்யப்பட்டு மினிஸ்ட்ரி ஆஃப் ரெவென்யூ அண்ட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறைக்கு செங்கோட்டையன் இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். அதற்கு அடுத்தபடியாக பார்க்கும்போது நிர்மல்குமார் அமைச்சர் மினிஸ்ட்ரி ஃபார் எனர்ஜி ரிசோர்ஸ் அதாவது டிஎன்இபியில் இருந்தார். அவர் தற்பொழுது மாற்றம் செய்யப்பட்டு அவருக்கு தற்பொழுது அந்த எலக்ட்ரிசிட்டி போர்டு அந்த அதாவது உற்பத்தி உள்ளிட்டவர்கள் எல்லாம் செய்யப்பட்டிருக்கிறது. ஆகவே தொடர்ச்சியாக இந்த அறிவிப்புகள் நாம் பார்த்து வருகிறோம். அதே போல என் ஆனந்த் அமைச்சர் மினிஸ்டர் ஃபார் ரூரல் டெவலப்மெண்ட் அண்ட் வாட்டர் ரிசோர்ஸ் நீர்வளத்துறை வச்சிருந்தார். அதாவது தாவேகாவுடைய பொதுச் செயலாளர் அதே போல தாவேகாவுடைய முதலமைச்சருடைய மிகவும் நம்பிக்கை பெற்ற ஒரு அமைச்சர்களில் உருவாக்கக்கூடிய என் ஆனந்த் அவர் ரூரல் டெவலப்மெண்ட்டுக்கு இடமாற்றம் என்பது செய்யப்பட்டிருக்கிறார். அந்த அறிவிப்பு என்பது வெளியாக இருக்கிறது. ஆகவே முதலமைச்சரிடம் இருக்கக்கூடிய அந்த துறைகள் எல்லாம் தற்பொழுது சிலது மட்டும் ஒரு சிலது மட்டும் அப்படியே மாற்றம் செய்யப்பட்டிருக்கும். இதெல்லாம் அப்படியே தொடரக்கூடிய அளவுதாக தான் இருக்கிறது முதலமைச்சரை பொறுத்தவரை எந்த விதமான மாற்றம் இல்லாமல். ஆகவே அமைச்சரவைக்கான அந்த துறைகள் எல்லாம் ஒதுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் 2 துறைகள் மட்டுமே ஆதிதிராவிடர் நலத்துறை என்பது ஒதுக்கீடு செய்யப்படவில்லை தற்பொழுது வரை எந்த அமைச்சருக்கும். ஆகவே அது விசிகாவிற்காக காத்திருக்கிறதா என்ற ஒரு கேள்வியும் இந்த நேரத்தில் எழுகிறது. என்றால் இன்னும் கூடுதலாக 2 அமைச்சர்கள் பொறுப்பேற்கலாம். ஆகவே 35 பேர் இருக்கலாம் என்பது மரபு சொல்கிறது, இந்திய அரசியலமைப்பு சாசனம் சொல்கிறது. அந்த வகையில் அந்த ஆதிதிராவிடர் நலத்துறை என்பது ஒதுக்கீடு செய்யப்படாமல் தான் தற்பொழுது வரை இருக்கிறது. ஆகவே அந்த துறை என்பது யாரிடம் விசிகாவிற்கு வரப்போகிறதா என்பது பார்க்க வேண்டியிருக்கிறது. ஆகவே இதில் மிக முக்கியமான பார்க்க வேண்டிய அமைச்சரவையுடைய இந்த பட்டியல் துறைகள் எல்லாம் தற்பொழுது வெளியா இருக்கிறது. அதில் ஒவ்வொரு அமைச்சர்களுக்குமான அந்த இலாக்காக்கள் தற்பொழுது வெளியா இருக்கிறது. அதில் நாம் மீண்டும் ஒரு முறை பார்க்கலாம். ஸ்ரீநாத் பிஷரிஸ் மீன்வளத்துறை அமைச்சராக மாற்றப்பட்டிருக்கிறார். கமலி அவர் இந்த கால்நடைத்துறைக்கு கால்நடைத்துறை என்பது அவருக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. விஜயலட்சுமி பால்வளத்துறை அமைச்சராக ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. ரஞ்சித் குமார் வனத்துறைக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறார். வினோத் அமைச்சர் விவசாயத்துறைக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறார். ராஜு சுற்றுச்சூழல் துறை ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அமைச்சர் ராஜ்குமாருக்கு ஹவுசிங் வீட்டு வசதி வாரியம் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. காந்திராஜுக்கு கூட்டுறவு ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அதே போல மதன் ராஜாவுக்கு ரூரல் இண்டஸ்ட்ரியல் அதாவது சிறு குறு நடுத்தர தொழில்துறை என்பது ஒதுக்கப்பட்டிருக்கிறது. ஜெகதீஸ்வரிக்கு சோசியல் வெல்ஃபேர் சமூக நலத்துறை என்பது ஒதுக்கப்பட்டிருக்கிறது. ராஜேஷ்குமாருக்கு சுற்றுலாத்துறை ஒதுக்கப்பட்டிருக்கிறது. விஜய பாலாஜிக்கு ஹேண்ட்லூம் கைத்தறி துறை ஒதுக்கப்பட்டிருக்கிறது. லோகேஷ் தமிழ்செல்வனுக்கு அமைச்சராக இருக்கிறார். அவர் வணிக வரித்துறைக்கு அமைச்சராக இருக்கிறார். அதே போல விஜய் தமிழன் பார்த்திபன் அவர்
டிரான்ஸ்போர்ட்டுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறார், போக்குவரத்துறைக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறார். ராஜேஷ் மினிஸ்டர் ஃபார் இந்து ரிலிஜியஸ் அறநிலைத்துறைக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறார். விஸ்வநாதன் ஹையர் எஜுகேஷன் உயர்கல்வித்துறைக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறார். குமார் அதே போல ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறார். அதே போல தென்னரசு நான் ரெசிடென்சியல் தமிழர் வெளிநாடு வாழ் தமிழர்கள் துறைக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அதே போல சம்பத்குமார் பேக்வர்ட் கிளாஸ் அண்ட் வெல்ஃபேர் மோஸ்ட் பேக்வர்ட் கிளாஸ்க்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறார். அதே போல முகமது பர்வேஸ் லேபர் அண்ட் வெல்ஃபேர் பாப்புலேஷன் எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் ட்ரைனிங் சென்சஸ் உள்ளிட்டவர்கள் எல்லாம் அவர் ஒதுக்கப்பட்டிருக்கிறார். அதே போல சரத்குமார் அவர் ஹியூமன் ரிசோர்ஸ் மனிதவள மேம்பாட்டுத்துறைக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறார். மரிய வில்சன் பினான்ஸ் திட்டக்குழு எல்லாம் உள்ளடக்கம் அந்த துறைக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறார். விக்னேஷ் இந்த டாஸ்மாக் ப்ரொஹிபிஷன் கலால் துறை எல்லாம் அதில் வருகிறது. ஆகவே 2 துறைகள், ஒன்று ஆதி திராவிட நலத்துறைக்கு இலாக்கா ஒதுக்கப்படவில்லை, மற்றொன்று ஆதி திராவிட நலத்துறை அமைச்சராக இன்னும் யாருக்கும் இலாக்கா ஒதுக்கப்படவில்லை. சிறுபான்மையினர் நலத்துறையும் இன்னமும் யாருக்கும் ஒதுக்கப்படாமல் இருக்கக்கூடியதாக ஐயுஎம்எலுக்கு இடம் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுகிறது. ஆகவே இந்த 2 துறைகளுக்கான அமைச்சர் இலாக்காக்கள் மட்டும் ஒதுக்கப்படவில்லை. ஆகவே அதில் ஐயுஎம்எலுக்கு ஒன்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு ஒன்றுமாக அதை தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவரும் முதலமைச்சருமான இருக்கக்கூடிய விஜய் விட்டு வைத்திருக்கிறார் என்று நாம் எடுத்துக்கொள்ளலாம். ஏனென்றால் எத்தனை பேர் அமைச்சராக இருக்கலாம் என்று தமிழ்நாடு சட்டப்பேரவையில் பார்க்கும் பொழுது இந்திய அரசமைப்பு சட்டத்தின்படி 164(1)A பிரிவின்படி சட்டப்பேரவையின் மொத்த எண்ணிக்கையில் 15% பேர் அமைச்சர்களாக இருக்கலாம். அந்த வகையில் 234 சட்டமன்ற உறுப்பினர்கள் கொண்ட தமிழக சட்டப்பேரவையில் 35 பேர் அமைச்சராக இருக்கலாம். இது வரம்பாக இருக்கிறது. ஆகவே 35 பேர் அமைச்சராக இருக்கலாம் என்று வரைமுறை இருக்கும் பொழுது தமிழ்நாடு முதலமைச்சரோடு சேர்த்து 35 பேர் இருக்கலாம். தற்பொழுது முழுமை பெற்றிருப்பது என்பது 32 பேர். ஆகவே 2 இடங்கள் காலியாக இருக்கிறது. தமிழ்நாடு முதலமைச்சரோடு சேர்த்து 33 பேர், 2 இடங்கள் காலியாக இருக்கிறது. அந்த 2 இடங்களில் ஒன்று ஐயுஎம்எலுக்கும் மற்றொன்று விசிகாவிற்குமா என்ற ஒரு கேள்வியும் இந்த நேரத்தில் எழுந்திருக்கிறது. ஒருவேளை விசிகா உள்ளே வரும் பட்சத்தில் ஆதி திராவிட நலத்துறை உள்ளே வரும். அதே போல ஐயுஎம்எல் உள்ளே வந்தால் சிறுபான்மை நலத்துறை ஐயுஎம்எலுக்கு கொடுக்கப்பட வாய்ப்புகள் இருக்கிறது. ஒருவேளை இவர்கள் இருவரும் வரவில்லை என்று கூறினார்கள் என்றால் 2 துறைகளும் இதே சாவேக்காவுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் அமைச்சர்களாக பொறுப்பேற்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. ஆகவே இந்த அமைச்சரவை பட்டியல் என்பது மிக நீண்ட பட்டியல் என்பது தற்பொழுது வெளியே இருக்கிறது. இந்த பட்டியல் தான் தற்போது இனி அமைச்சர்களாக இருக்க போகிறார்கள். இவர்கள் தான் தமிழ்நாட்டுடைய அனைத்து துறைகளையும் கவனிக்கக்கூடிய அமைச்சர்களாக இருக்கிறார்கள். நித்யானந்தன், அமைச்சர்களுக்கு இலாக்கா ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கும் நிலையில் இது பற்றிய விரிவான விவரங்களை மீண்டும் ஒருமுறை பதிவு செய்யலாம். அமைச்சரவையுடைய பட்டியல் வெளியே இருக்கிறது. தமிழ்நாடு முதலமைச்சராக விஜய் பதவியேற்றதுக்கு பிறகாக தமிழ்நாட்டில் ஒரு புதிய அமைச்சரவை என்றே கூறலாம். என்றால் செங்கோட்டையன் மட்டும்தான் இதற்கு முன்னதாக அமைச்சராக இருந்திருக்கிறார். அதற்கு முன்னதாக இந்த பட்டியலில் யாரும் அமைச்சராக இருந்ததில்லை. அது மட்டுமல்ல, எம்எல்ஏக்களாக கூட இதில் பெரும்பான்மையானவர்கள் இருந்தது கிடையாது. புதிய எம்எல்ஏக்கள் புதிய அமைச்சர்களாக இருக்கிறார்கள். தமிழ்நாட்டுடைய தலையெழுத்தை மாற்ற வந்தவர்களாக தமிழக மக்கள் இவர்களுக்கு வாக்களித்து இவர்களை சட்டப்பேரவைக்கு அனுப்பினார்கள். தற்பொழுது அமைச்சர்களாகவும் மாறி இருக்கிறார்கள். ஆகவே தமிழக மக்களுக்காக உழைக்க தயாராக இருக்கிறோம் என்று ஒவ்வொரு அமைச்சரும் செய்தியாளர்களை சந்தித்து கூறிவிட்டு சென்றிருக்கிறார்கள். ஆகவே இந்த நேரத்தில் ஆளுநர் மாளிகையிலிருந்து வெளிவந்திருக்கக்கூடிய இந்த பட்டியல் என்பது ஒவ்வொருவருக்கும் என்னென்ன துறைகள் என்று அந்த பட்டியல் என்பது வந்திருக்கிறது. ஆகவே இந்த பட்டியலில் மீண்டும் ஒரு முறை பார்க்கலாம். அதில் அமைச்சர் செங்கோட்டையன் நிதித்துறையிலிருந்து இடமாற்றம் என்பது செய்யப்பட்டிருக்கிறார். அதற்கு பதிலாக வருவாய் மற்றும் பேரிடர் நலத்துறை ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அதே போல அமைச்சர் நிர்மல்குமார் மினிஸ்ட்ரி ஆஃப் எனர்ஜி ரிசோர்ஸ் இருந்தார். அவர் எலக்ட்ரிசிட்டி போர்டு இடத்திற்கு மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். அதே போல மினிஸ்ட்ரி ஆஃப் ரூரல் டெவலப்மெண்ட் என் ஆனந்த் அவருக்கும் கூடுதலாக இலாக்காக்கள் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே இது ஒரு புறம் இருக்க, இன்று புதிய அமைச்சர்களாக பதவியேற்றிருக்கக்கூடிய இந்த அமைச்சரவையுடைய பட்டியலை நாம் பார்க்கலாம். ஸ்ரீநாத் அவர் பிஷரிஸ் டிபார்ட்மெண்ட் மீன்வளத்துறை அவருக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. கமலி அமைச்சர் அவருக்கு கால்நடைத்துறை ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. அதற்கு அடுத்தபடியாக பார்க்கும் பொழுது அமைச்சர் விஜயலட்சுமிக்கு பால்வளத்துறை ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல அமைச்சர் ரஞ்சித் குமாருக்கு வனத்துறை ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அமைச்சர் வினோத்திற்கு இந்த விவசாய நலத்துறை என்பது ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. அமைச்சர் ராஜுவிற்கு சுற்றுச்சூழல் துறை ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல ராஜ்குமார் அமைச்சருக்கு இந்த வீட்டு வசதி வாரியத்துறை அமைச்சராக அவருக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல அமைச்சர் காந்திராஜிற்கு கூட்டுறவுத்துறை ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல மதன்ராஜ் அமைச்சர்
அவருக்கு இந்த சிறு குறு நடுத்தர துறைகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல ஜெகதீஸ்வரி அமைச்சர் அவருக்கு சமூக நலத்துறை அமைச்சராக அவருக்கு இலாக்கா ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல ராஜேஷ்குமார் அமைச்சர் அவருக்கு இந்த டூரிசம் சுற்றுலாத்துறை என்பது ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல அமைச்சர் விஜய பாலாஜிக்கு ஹேண்ட்லூம் அண்ட் டெக்ஸ்டைல்ஸ் கைத்தறி மற்றும் துணிநூல் துறை ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல லோகேஷ் தமிழ் செல்வன் அவருக்கு இந்த வணிக வரித்துறை கமர்ஷியல் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. விஜய் தமிழன் பார்த்திபன் அமைச்சர் டிரான்ஸ்போர்ட் அமைச்சராக அவருக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது, போக்குவரத்துறை அமைச்சராக. அதே போல அமைச்சர் ரமேஷுக்கு இந்து அறநிலையத்துறை அமைச்சராக ரமேஷ் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறார். அதே போல அமைச்சர் விஸ்வநாதன் காங்கிரஸ் கட்சியை சார்ந்தவர், அவருக்கு உயர் எஜுகேஷன் அதாவது உயர்கல்வித்துறை என்பது ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. அமைச்சர் குமாருக்கு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், கேரளாவில் இருப்பது போல ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்பது மிக முக்கியமானது. ஏஐ இதற்காக ஒரு தனி துறை என்பது உருவாக்கப்பட்டு ஏஐக்கென ஒரு அமைச்சரை தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய் நியமித்திருக்கிறார். முதல் முறையாக ஏஐ உள்ளே வந்திருக்கிறது அமைச்சரவை பட்டியலில். ஆகவே ஏஐக்கென தனியாக ஒரு அமைச்சர் என்பது ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறார். ஆகவே அதற்கு அடுத்தபடியாக பார்க்கும்பொழுது தென்னரசு அவர் நான் ரெசிடென்சியல் அதாவது வெளிநாடு வாழ் தமிழர்கள் துறை அவருக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. அமைச்சர் சம்பத்குமாருக்கு பேக்வர்ட் கிளாஸ் அதாவது பிற்படுத்தப்பட்ட நலத்துறை, அது மிகவும் பிற்படுத்தப்பட்ட ஒரு நலத்துறை என்பது ஒதுக்கப்பட்டிருக்கிறது. முகமது பர்வேஸ் அமைச்சர் லேபர், தொழிலாளர்கள் நலன் சார்ந்து தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான தொழிலாளர்களுடைய பிரச்சனை எல்லாம் கண்டுகொள்ள வேண்டிய துறை முகமது பர்வேஸுக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. லேபர் வெல்ஃபேர் தொழிலாளர் நலத்துறை ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல அடுத்தபடியாக பார்க்கும்பொழுது டி சரத்குமார் ஹியூமன் ரிசோர்ஸ் மனிதவள மேம்பாட்டுத்துறை ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. மரிய வில்சன் பினான்ஸ் பென்ஷன்ஸ் உள்ளிட்ட துறைகள் எல்லாம் அவருக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. ஆகவே விக்னேஷ் அமைச்சர் இந்த கலால் துறை ஒதுக்கீடப்பட்டிருக்கிறது. அதாவது கலால் என்பது டாஸ்மாக் உள்ளிட்டவை எல்லாம் இதில் உள்ளடக்கம். ஆகவே இந்த துறைகள் என்பது அமைச்சர் விக்னேஷுக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. ஒட்டுமொத்தமாக அனைத்து துறைகளுக்கும் ஒதுக்கீடு செய்யப்பட்டு விட்டது. 2 துறைகளுக்கு மட்டுமே தற்பொழுது வரை அறிவிப்பு என்பது வெளிவராமல் இருக்கிறது. அதில் மிக முக்கியமாக நாம் பார்க்க வேண்டும் என்றால் 2 துறைகளில் ஒன்று இந்த ஆதிராவிடர் நலத்துறை, மற்றொன்று இந்த அதாவது சிறுபான்மை நலத்துறை என்பது வராமல் இருக்கிறது. ஆகவே இந்த ரெண்டு துறைகளுக்கும், ஒன்று விசிகாவிற்கும் மற்றொன்று ஐயுஎம்லுக்குமா என்ற ஒரு கேள்வியும் இந்த நேரத்தில் எழுகிறது. என்றால் அவர்கள் இன்று முடிவு செய்து கூறுகிறோம் என்று கூறியிருந்தார்கள். ஆகவே அந்த முடிவு வெளியானதுக்கு பிறகாக தமிழ்நாடு முதலமைச்சரும் தாவேகா தலைவருமான ஜோசப் விஜய்க்கு இந்த தகவல் தெரிவித்ததுக்கு பிறகு மீண்டும் ஒரு முறை ஆளுநர் மாளிகையில் அவர்கள் இருவருக்குமான அந்த பதவியேற்பு விழா இருக்கும் என எதிர்பார்க்கலாம். ஒருவேளை ஐயுஎம்லும் விசிகாவும் உள்ளே வர விருப்பமில்லை என்று அவர்கள் கூறினால் தாவேகாவுடைய எம்எல்ஏக்கள் 2 பேர் அமைச்சர்களாக இந்த துறைகளுக்கு வருவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது.